ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் டூர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இது நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினது. நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வாங்கினோம், அந்த ஃப்ரிட்ஜ் தான் இது ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்குது. இது ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இது ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான். நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சும்மா இது பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜு தான். நாங்கள் எப்போவுமே வந்து இந்த குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே வைக்கவே மாட்டோம். அதனாலவோ என்னவோ ப்ராப்ளம் எதுவுமே வந்தது கிடையாது. இது வாங்கி 13 வருஷம் ஆச்சு. எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு வந்து இது தான். எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க, இந்த ஃப்ரிட்ஜு எப்போ கெட்டு போய் இன்னொரு ஃப்ரிட்ஜு வாங்குறது அப்படின்னு. இது ரொம்ப வருஷமாக நல்லா ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் நான் தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன், வீடியோக்காகலாம் கிடையாது. எப்போவுமே வந்து ஏதோ ஒரு மளிகை கடை போனாவோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனால் இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்துடுவேன். டெய்லிலாம் சாப்பிட மாட்டேன். இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கும். எப்போயாவது தோணுச்சுன்னா திறந்து திறந்து பார்த்துட்ருப்பேன். இதெல்லாம் பாருங்கள், நான் சின்ன வயசில் அடிக்கொருக்கா நான் ஸ்கூல் பக்கத்தில் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவேன். ஜெம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். எங்கள் அம்மாவுமே வந்து இந்த மாதிரி இந்த ஜெம்ஸ் மிட்டாயெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நான் தான் சாப்பிடுவேன். ரொம்ப ஸ்வீட்ஸ்லாம் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வாங்குறத நான் தான் டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்ருப்பேன். எப்போயாவது தான், அது ரொம்ப எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் இது இருக்காது. எப்போயாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனால் மட்டும் இதை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். கீழே வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுக்குமா வெஜிடபிள்ஸ் தான். இது எப்போவுமே இருக்கும், பட்டர், அன்சால்டட் பட்டர். இது வந்து சீஸு. நம்ம வந்து கிச்சன் சேனல் வச்சுருக்கறனால அதுக்காக இது யூஸ் பண்ணுவேன். இது வந்து பிளாக் போர்பான் பிஸ்கட்டு, அப்புறம் கேஷ்யூ, ஆல்மண்டு. நம்ம அடிக்கொருக்கா கேக் செய்கிறனால வீட்டில் எப்போவுமே டார்க் சாக்லேட் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து மில்க் பவுடர், இது கொக்கோ பவுடர், கேக்குக்காக யூஸ் பண்ணுறது. இது பீஸா, பாஸ்தாக்காக இதை யூஸ் பண்ணலாம். ரெட் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ். பாஸ்தாவில் வந்து எப்போயாவது தான் குக் பண்ணுவோம். அதுவும் வீடியோக்காக குக் பண்ணுறப்ப அந்த ரெசிபியோட ஓகே. டெய்லிலாம் செஞ்செல்லாம் சாப்பிட மாட்டோம். இப்படி தாங்க எங்கள் ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்கும். கீழே வந்து சும்மா தண்ணி மட்டும் ஒரு 2 பாட்டிலில் எப்போவுமே இருக்கும், ஜூஸ் போடுறதுக்காக தான். ஐஸ் வாட்டர்லாம் எடுத்துக்க மாட்டோம். சும்மா ஜூஸ் போடுறதுக்காக ஒரு 2 பாட்டிலில் எப்போவுமே தண்ணி இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.